மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திராவிட முன்னேற்ற கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவையின் மாநில துறை செயலாளர் திரு சாகிர் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் பத்திர விவகாரம் மீண்டும் இன்றைக்கு எஸ்பிஐக்கு மிக கடுமையான கண்டனங்களை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இன்னும் 2-3 நாளில் அந்த ஃபுல் டீட்டெயில்ஸாக வெளியிடணும். ஏன் மறைச்சு வைக்கிறீங்க, மொத்தமாக வெளியிடணும், அப்லோட் பண்ணியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இது ஒவ்வொரு தடவையும் இந்த எஸ்பிஐ அப்படிங்கிறதே வந்து இப்போ புதுசாக ஒரு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிஐன்றது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அது சங்கி பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதை எதை மறைக்கிறதுக்காக அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இந்தியாவிலே மிக மிக அதிக உயர்ந்த பதவி அப்படின்னாக்கல சிஜிஐ தான், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவர்கிட்டே இவங்க வந்து போய் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, சில உண்மையான தகவல்களை மறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலேயே எஸ்பிஐ மேலே மட்டும் இல்லை, இந்த ஒன்றிய அமைச்சகம் மேலேயே ஒரு பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. ஏன்னா இந்த ஒன்றிய அமைச்சகத்தினுடைய பார்வையில் தான் இந்த எஸ்பிஐயே செயல்படுது. இந்த சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து ரொம்ப கேள்விகளை கேட்க வைக்காமல் மக்களுடைய நண்பகத்தன்மை இருக்கணும். இப்போது எஸ்பிஐ வந்து வெறும் அரசியல்வாதிகளோடு மட்டுமே வந்து பங்கு பரிவர்த்தனையோ இல்லை எந்த விதமான பரிவர்த்தனையும் வைத்துக்கொள்வதில்லை. பொதுமக்களிடமிருந்து தான் பணத்தை வசூலிக்கிறார்கள். பொதுமக்கள் தான் அதில் அக்கௌண்ட்லாம் வச்சுருக்காங்க. ஸோ பொதுமக்கள் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய வங்கி மேலேயே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தணும்னா நிஜமாக எஸ்பிஐ வந்து மிக திறந்த மனதோடு இதுதான் நடந்தது, இதுதான் நடந்திருக்கு, ஸோ இனிமேல் இப்படி தான் நடக்க போகுதுன்றது ரொம்ப வெளிப்படையாக அறிவித்தாதான் அது மேலே மக்களுடைய நம்பகத்தன்மை வரும். நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. என்னுடைய பார்வை அப்படி தான் இருக்குது. எஸ்பிஐ இதற்கு மேலும் தாமதப்படுத்தினால் எஸ்பிஐயே ஒரு தடவை தடை பண்ணால் நல்லாயிருக்கும், ரிசர்வ் பேங்க் வழியாக. இந்த மார்டின் அவர்கள் பிஜேபிக்கு அதிகமாக அந்த தேர்தல் பத்திரம் மூலமாக பணம் கொடுத்துட்டாரு அப்படின்றது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தீங்க. உங்களுடைய முதலமைச்சரே கடுமையான கண்டனங்க தெரியுது, மிகப்பெரிய ஊழல் அப்படின்ற அளவுக்கு. அவர் திமுகவுக்கு ஒரு 500 கோடி கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு. என்ன பதில் அதுக்கு? திமுகவுக்கு 500 கோடி கொடுத்துருக்காங்கனாக்கில் அதன் மூலமாக அவர் எதை சாதித்து கொண்டார், அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வியாபார விரிவாக்கத்திற்காக பணத்தை வந்து ஒவ்வொரு அரசியல் கட்சி பாண்ட்ஸ்லேயும் வந்து முதலீடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து பெரும்பாலான பயன் பெற்றது பாஜக. அதில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கே இல்லை. அது எப்படி பயன்பெற்றிருக்கிறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது சாதாரணமான ஒரு நேரத்தில் கொடுத்துருந்தாலோ அது வந்து கேள்விகளை எழுப்பாது. ஆனால் அமலாக்கத்துறை வழியாக, வருமான வரித்துறை வழியாக அவர்களிடம் ரெய்டு நடத்தி அதற்கு முதல் நாளோ பின்னாலோ இதில் வந்து 100 கோடி ரூபாய் 500 கோடி ரூபாய் வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கிறதுன்றது சந்தேக கண்ணோடு பார்க்க வேண்டியது. இப்போ திமுகவுக்கு வருவோம். நம்ம வந்து எப்பயுமே இந்த ஆன்லைன் ரம்மிக்கும் சரி, ஆன்லைன் லாட்ரிக்கும் சரி, எல்லாத்துக்கும் எதிராக தான் சட்டங்களை இயற்றி கொண்டிருக்கிறோம். இதன் ஒரு காலமும் நம்ம வந்து அவங்களோட காம்ப்ரமைஸே பண்ணதில்லை. இதற்காக ஆளுநரோடு நமக்கு நிறைய தடவை விவாதம் நடந்திருக்கிறது. அந்த விவாதத்திற்காக நாம் சுப்ரீம் கோர்ட்லேயும் போயிட்டு தீர்ப்பு வாங்கியிருக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அதை எதிர்த்தே வந்திருக்கிறோம். ஆன்லைன் ரம்மியும் சரி, லாட்டரியும் சரி, ஆன்லைன் லாட்டரியும் நம்ம தமிழ்நாடு அரசு மிக மிக கடுமையாக எதிர்த்து கொண்டு வந்திருக்கிறது. அவர்கள் மீது ஒரு பச்சாதாபமோ பரிதாபமோ பட்டு என்றைக்குமே நம்ம வந்து பார்த்ததே இல்லை. இதில் மார்டின் வந்து 500 கோடி ரூபாய் வந்து வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவருக்கு வருமான வரித்துறை ரெய்டோ இல்லை போலீஸ் தரப்புலேருந்து நெருக்கடிகளோ எதுவும் நம்ம தந்ததில்லை. இதில் எங்கேருந்து தப்பு வருது அப்படின்னா நெருக்கடிகள் தந்து பணம் வாங்குறது. அது பாஜக மிக லாபகமாக செய்திருக்கிறது. அது ஒரே ஒரு கம்பெனி மட்டும் இல்லை, மார்டினுடைய கம்பெனி மட்டும் இல்லாமல் நாட்டினுடைய பல பாகங்களிலிருந்து வந்திருக்கின்ற கம்பெனிகளில் இவங்க மிரட்டி தான் பணம் வாங்கியிருக்கிறாங்கன்றது ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்குது. அதுதான் வந்து தப்புன்றது நாம் சொல்ல வரோம். இது சமீபத்தில் ஒரு ஊடகத்தில் ஒரு நபரை பார்த்தேன், பேசிகிட்டு இருந்தது. இந்த ஜாஃபர் சாதிக் அவருடைய சர்ச்சையும் பெரிய அளவில் ஓடிட்டுருக்கு. அவர் உங்களுடைய கட்சி சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கும் அதில் அந்த போதைப் பொருட்கள் கடத்தலில் தொடர்பு இருக்குன்ற அளவுக்குலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க.
அதில் ஒருத்தரை சேர்த்து வச்சு உதயநிதியையும் அவருடைய மனைவியையும் விரைவில் கைது செஞ்சிருவாங்க, அவங்களோட இவங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு ஒருத்தர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அந்த வாராகின்னு ஒருத்தர் தான் வந்து ஆதன் மீடியாஸில் வந்து இதை பற்றி பேசிட்டு இருந்தார். அதுதான் நான் சமீபத்தில் பார்த்தது. அது எப்படி இருக்குது தெரியுமா? எனக்கு என்ன ஒரு சிரிப்பாக தான் வருது. ஒரு திருடன் திருடிட்டு ஓடும்போது அவன் கத்திக்கிட்டே ஓடினானாமா, திருடன் 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 சொல்லிட்டு. ஏன்னா மற்றவங்கெல்லாம் வந்து மற்றவங்களை திருடன் சொல்கிற மாதிரி. இந்த வாராகி என்பவரே மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு, மிகப்பெரிய ஃப்ராடு. பல வழக்குகளில் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு, பெண்களை ஏமாற்றிருக்கிறாரு. அதே சமயத்தில் வந்து ஒவ்வொரு தடவையும் வந்து அதாவது மிரட்டி பணம் வாங்குது. ஆளை வந்து ஒருத்தரை பற்றி எழுதியோ பேசியோ, ஒருத்தரை பற்றி நோட்டீஸ் அனுப்பியோ, இல்லை அதை பற்றி பேசினதுக்கு உடனே அவங்கள வந்து மிரட்டி பணம் வாங்குறது. அது மாதிரி பல வழக்குகள் அவர் மீது நிலுவையில் இருக்கின்றன. நிலுவையிலும் நடந்துட்டுருக்கு, அது நடந்துட்டும் இருக்குது. 2-3 தடவை அரெஸ்ட்டும் ஆகிருக்கிறார். அது செய்தித்தாள்களில் கூட வந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு மிக மிக கீழ்த்தரமான ஒரு தன்னுடைய நடத்தையிலும் சரி, தன்னுடைய நோக்கங்களிலும் மிக மிக கீழ்த்தரமான இருக்கிற ஒரு ஆள் வந்து இதை பற்றி பேசுகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப அருவருப்பாகவும் இருக்குது. இதுக்காக ஒரு தமிழ் மீடியா, ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம் அதற்கான தளங்களை அமைத்து கொடுக்கறதுன்றது இப்போ சவுக்கு சங்கர் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதே ஆதன் மீடியாஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருந்தது. அது வந்து மிக மிக ஒரு ஒரு ரொம்ப கொச்சைப்படுத்தக்கூடிய, அதாவது அரசியல் தலைமைகளை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில் ஆதன் மீடியா வந்து செயல்படுறதுன்றதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மாதிரி ஆட்களை வந்து அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த மாதிரி ஆட்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை தன்னுடைய வியூவர்ஷிப்பை கூட்டுறதுக்காக இது மாதிரி வந்து பொருளைகளை இவங்களே கிளப்பி விடுறாங்களான்ற ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. அதில் வாராகியும் ஒன்று. அடுத்த ஷவுக்கு சங்கர், ஜூனியர் ஷவுக்கு சங்கர்னு வேணால் வச்சுக்கலாம். இந்த மிரட்டல் எவ்வளவு தூரம் தொடரும், அவர் மீது கண்டிப்பாக நோட்டீஸ் திமுக சார்பாக கொடுக்கப்பட போகுது. இன்றைக்கி தான் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். அது மட்டும் உறுதியாக நான் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் பல நடிகைகளை கூட வந்து கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அது மாதிரிலாம் பெரிய கட்டாயப்படுத்தியிருக்கிறாரு. அது விசாரணையில கூட வந்து வெளிப்பட்டிருக்கு, அது செய்தித்தாள்களில் கூட வந்திருக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து மற்ற ஊடகங்கள் வந்து என்கரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. பிரதமர் மோடி அவர்கள் கோவையில் ரோட் ஷோலாம் போகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி இருக்குன்னா, நாம் கஷ்டப்படும் போது ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை. நாம் புயலில் தத்தளித்தோம், வெள்ளத்தில் தத்தளித்தோம், மழையில் தத்தளித்தோம். இந்த 3மே ஒரே மாதிரி இருந்தால் கூட இந்த மழை தண்ணீரில் தத்தளிக்கும் போது நிவாரணம் தரத்துக்காக மட்டும் வரணும்னா கூட அவசியம் இல்லை. ஆனால் அதை பார்க்கறதுக்காகவாவது பிரதமர் வந்திருக்கலாம். குஜராத்துக்கு ஏதாவது சும்மா ஒரு சின்ன தென்றல் காற்று வீசினா கூட ஓடி போய் பார்க்குற பிரதமர் இவ்வளோ பெரிய துயரங்களை நாம் அனுபவித்த போது ஒரு தடவை கூட வந்து பார்க்கவில்லை. அதற்காக நிதியை நாம் கேட்டோம், நிவாரணத் தொகையாக நிதிகளை கேட்டோம். நிதியை கூட தராமல் வஞ்சித்து விட்டது அரசு. அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகம் செய்த பிரதமர் அதை தலைமையகமாக கொண்டு ஒரு தலைமை பீடாதிபதி அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அது வந்து ஒரு மடம் மாதிரி தான் ஆகிப்போச்சு இப்போதுக்கு. அந்த ஒரு தலைமை அமைச்சர் பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ வந்து பண்ணுறதுங்கிறது நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி. நீ எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் பார்த்தியா, நான் உன் முன்னாடி வந்து எவ்வளோ கெத்தாக நிற்கிறேன்ற மாதிரி இருக்குது. அதாவது பசிச்சிறவனுக்கு முன்னாடி பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டே போகிறவங்க மாதிரி தான் இருக்குது. நாங்கள் பசியோடு இருக்கிறோம் பிரதமர் அவர்களே, உங்களுடைய பிரியாணி ஷோ எங்களுக்கு தேவையே இல்லை, தயவுசெய்து போய்விடுங்கள், நீங்கள் வேண்டவே வேண்டாம். தேர்தல் தேதி அறிவிப்புக்கும் பாஜகவுக்கும் மோடிக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. அது நான் மட்டுமே பேசல. தேர்தல் தேதி அறிவித்த உடனே 7 கட்டங்களாக தேர்தல்கள் நடைபெறப் போகிறது. அதுவும் முதல் கட்டமாக தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிறது என்பதை முதலிலேயே மோடி அறிந்திருப்பதால் தான் இவ்வளவு தடவை இந்த தமிழகத்திற்கு வந்து தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்கியிருக்கிறார். இது 5வது தடவை 6வது தடவை வராரு தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே. ஸோ இதுக்கு அண்ணாமலை அவர்கள் சொல்கிறாரு, ஏன் பிரதமர் வர்றது நல்லது தானே? பிரதமர் வர்றது நல்லது தான். உண்மையிலேயே ஒரு மாநிலத்திற்காக ஒரு தலைமை அமைச்சர் வருவது என்பது மிக மிக ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் எந்த மாதிரி நேரத்தில் வந்திருக்கிறார்? இவருக்கு தெரியாமல் தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டதா? இது முதல்ல ஒரு கேள்வியாக வருது. ஏன்னா பிரதம மந்திரி மூலமாக இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவருக்கு தெரியாமல் தேர்தல் தேதிகளை அவர்கள் நிர்ணயித்திருப்பார்களா என்ற சந்தேகத்தை நான் மட்டும் எழுப்பவில்லை, இந்தியா முழுவதும் இருக்கின்ற அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் எழுப்பியிருக்கிறார்கள். அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா 5 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு. அது ரொம்ப காமெடியாக இருக்கும். இருக்கிறதே மொத்தமே 5 தொகுதி, 5 நாடாளுமன்ற தொகுதி.
ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கும் ஒரு கட்டமாக தேர்தல் நடக்கப் போகிறது. உத்தரப்பிரதேசத்தில் 7 கட்டமாக தேர்தல் நடைபெறப் போகிறது. இது எப்படிப்பட்ட தேர்தல் என்பது நமக்கே ஒரு சிரிப்பை வரவழைக்கக்கூடியதாக இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிப்பிற்கும் ரிசல்ட் அறிவிப்பிற்கும் ஏறத்தாழ 45 நாட்கள் இடைவெளி இருக்கின்றது. டிஜிட்டல் இந்தியா, அதாவது மொத்த இந்தியாவையும் நாங்கள் கணினிமயமாக்கி விட்டோம் என்று மார்த்தட்டி கொள்ளும் இந்த ஜனநாயக நாட்டில் ஒரு தேர்தல் நடந்து ஏறத்தாழ 45 நாட்களுக்கு பிறகு முடிவு அறிவிக்கப்பட வேண்டும் என்பது, இதுக்கு ஓட்டே இருந்திருக்கலாமே, பேலட் ஷீட் இருந்திருந்தால் அதுலேயே நம்ம தெரிஞ்சிருந்திருக்கலாமே. இப்போ ஓட்டு பெட்டிகளை நாம் கவனமாக பாதுகாக்க வேண்டும். அது எல்லா கட்சிகளுக்கும் மிக பொறுப்பு உணர்வு ஒன்று இருக்கிறது. இதற்கு எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸும் செய்து கொள்ளாமல், அதாவது இரவு பகல் என்று பார்க்காமல் எல்லா எதிர்கட்சிகளும் தன்னுடைய வைத்த கண் வாங்காமல் பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். அந்த மாதிரி வெச்ச கண் வாங்காமல் பார்க்கறது இந்த தேர்தல் ஓட்டு பெட்டியின் மேலே தான். ஸோ இது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மோடி அடிக்கடி தமிழ்நாடு வர்றது, வெகு விரைவில் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் அப்படின்றது ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு பாஜகவுக்கு கொடுக்காத தமிழ்நாடு. எங்களுக்கு அதில் மாற்று கருத்து நான் இல்லைன்னு முதலே சொல்லிட்டேங்க. மோடி அடிக்கடி தமிழகம் வருவது என்பது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் எதற்காக வருகிறார் என்பதை, நாம் கஷ்டப்படுற நேரத்துலலாம் வராமல், நமக்குரிய நிதியை தராமல், நமக்குரிய எந்த ஒதுக்கீடும் ஸ்பெஷல் அலாட்மெண்ட் இல்லாமல், எதுவுமே இல்லாமல், அவ்வளோ எதுக்கு இந்த மத்திய ஆளும் வர்க்கம் அறிவிச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ், அது கூட நிறைவேற்றுவாங்க. அதுக்கு மிக சொற்பமான தொகை தான். மொத்த இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 500 கோடி ரூபாய்க்குள்ளார தான் எல்லா திட்டங்களும் வருகிறது. அந்த 500 கோடி ரூபாய் ஒதுக்கி ஒரு எய்ம்ஸ் கட்ட முடியாத ஒரு பிரதமர், அதை கட்ட முடியாமல் ஒவ்வொரு தடவையும் தமிழகத்திற்கு வெறுங்கையோடவே ஓட்டு பெட்டுக்களை மட்டும் அள்ளி செல்லலாம் என்பது என்ன கணக்கு? தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய ஆளுநர் பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்திருக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? இது அதிரடியாக ராஜினாமா செய்கிறார் என்றது நான் ஏறத்தாழ மறுக்கிறேன். ஆனால் அந்த அம்மா நிச்சயமாக இந்த தேர்தலில் போட்டியிடுவாங்க அப்படிங்கிறது அவங்களே முதல்ல சூசகமாக சொல்லியிருந்தாங்க. தலைமை அறிவித்தால் நான் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த நாடாளுமன்ற வேட்பாளர் தொகுதியில் நான் நிச்சயமாக போட்டியிடுவேன்றதை அவங்க முதலே அறிவிச்சிட்டாங்க. ஸோ இது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம்தான். அவங்களையும் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிச்சயமாக அவரும் இன்னும் கொஞ்ச நாளில் அறிவிப்பாங்க. ஸோ இது மாதிரி இதெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இல்லாமல் ரொம்ப ஆர்டினரியாக தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்கள் 2 மாநிலத்திற்கு ஆளுநராக இருக்கின்றார். தெலுங்கானாவிற்கும் பாண்டிச்சேரிக்கும். இந்த 2 தெலுங்கானாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் 2 மாநிலங்களுக்கும் ஆளுநராக இருப்பார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தது மிக துணிச்சலான முடிவு. அந்த முடிவை நான் வரவேற்கின்றேன். ஆனால் நிச்சயமாக தமிழக தேர்தல் அவர்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டும். சென்ற முறை எப்படி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூத்துக்குடியில் எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு கனிமொழி அவர்களை ஜெயிக்க முடியாமல் எப்படி தோற்றோடினாரோ, இந்த முறையும் அது திரும்பவும் நடக்கும். ஸோ தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களே, அதற்கும் தயாராக இருங்கள். தோல்வியே உங்களுக்கு பரிசாக தருவோம். ஒரு மூத்த ஊடகவியலாளர் ஒருத்தருடைய அந்த ஊடக விழா, ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பங்கெடுத்திருந்தார். அந்த ஊடகவியலாளர் சொல்கிறார், சென்னையில் மட்டும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நின்றுட்டாங்கன்னா உறுதியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்றார். எப்படி பார்க்குறீங்க? அப்படியே கிழிச்சு தள்ளிடுவாங்க. நிர்மலா சீதாராமன் நமக்கு பிச்சை எடுக்காரங்கன்னு சொல்கிற ஒரு வார்த்தை இன்னும் தமிழக மக்களுடைய மனதில் மறக்கவில்லை திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களே. அந்த வார்த்தை என்பது மிக மிக ஆழமான, மக்களை அவமதிக்கக்கூடிய வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை அவங்க உச்சரித்ததே ரொம்ப பெரிய தப்பு. மத்திய அரசு எந்த விதமான நிதியையும் ஒதுக்காமல் தமிழக அரசு தரக்கூடிய நிதியையும் கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி தமிழக மக்களை இன்னுமே கையேந்தி கொண்டிருக்கும் ஒரு மக்களாக இழிவுபடுத்தி இதை ரொம்ப கொச்சைப்படுத்துகிற மாதிரி பிச்சைக்காரர்கள் போல் வைத்திருக்கிறார்கள் என்பது என்ற ஒரு வார்த்தை அவர்கள் கட்சியில் எல்லாருமே அதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சமீபத்தில் குஷ்பு கூட அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, இலவசங்களை தருவது என்பது ஜனங்களுக்கு, மக்களுக்கு பிச்சை போடக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்க போனோம்னாக்கில் நாங்கள் தருகின்ற பிச்சையில் தான் மத்திய அரசே வாழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒன்றிய அரசே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் நிர்மலா சீதாராமன் அவர்களே, வாருங்கள், உங்களுக்கும் தோல்வியை பரிசாக தருவோம். இதை ரங்கராஜ் பாண்டேக்கு நான் போட்டியிட்டு சவாலிட்டு சொல்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையில் போட்டியிட வேண்டும். தோல்வியை பரிசாக கொண்டு அந்த பாராளுமன்றத்திற்கு திரும்பவும் செல்ல விடாமல் நாங்கள் தடுப்போம் என்பது அவருக்கு நான் இந்த ஊடகம் வாயிலாக நான் சொல்லிக் கொள்கின்றேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். நன்றி நன்றி நன்றி. மாநிலத்தை கெடுத்த அதிமுக, மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக, இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நலனே முக்கியம்னு செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நமது திராவிட மாடல்
தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள். பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்.